யார் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். நீதிமான்கள் மட்டுமே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தனது மலை பிரசங்கத்திலே வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார். இந்த வேதபாரகர், பரிசேயருடைய நீதி எப்படிப்பட்டதாயிருந்தது? இயேசு கிறிஸ்து வேதபாரகரையும் பரிசேயரையும் இவ்வாறாக அழைக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஐயோ என்கிற வார்த்தை சாபத்தை குறிக்கிறது. வேதபாரகர், பரிசேயர் மாயக்காரர்களாய் வாழ்ந்தார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்றார். காரணம், அவர்கள் புறம்பே ஒரு விதமாக, அதாவது மனுஷருக்கு முன்பாக ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உள்ளேயோ வேறு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உள்ளத்திலே வேறு விதமான ஒரு வாழ்க்கை. புறம்பே அவர்கள் அலங்காரமாய் காணப்பட்டார்கள். உள்ளத்திலோ மரித்தவர்களின் எலும்புகளினால் நிறைந்தவர்களாயிருந்தார்கள். புறம்பே அவர்கள் நீதிமான்களைப் போல் காட்சியளித்தார்கள். உள்ளேயோ சகல அசுத்தத்தினாலும் நிறைந்தவர்களாயிருந்தார்கள். உள்ளே மாயத்தினால் நிறைந்திருந்தார்கள், அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு கிறிஸ்து மாயக்காரர் என்று கூறினார். அவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்களைப் போல் காட்சியளித்தாலும் உண்மையிலேயே சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயரை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்றார். தேவன் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. மனுஷருடைய பார்வையிலே நீதிமான்களைப் போல காட்சியளிப்பது மேன்மையை தருகிறது. ஆனால் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்கும்போது அவருடைய பார்வையிலே அது அருவருப்பாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை குறித்துதான் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியார். அடுத்ததாக மலை பிரசங்கத்திலே இன்னொரு காரியத்தை இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தாவீது ஜெபிக்கிறார், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இன்னும் இருதயங்களை சோதித்து அறிகிறவர் கர்த்தர் என்று வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் இவ்வாறாக தன்னை வெளிப்படுத்துகிறார், உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று. கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார்.
ஆராய்ந்து அறிகிறார். உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறார். மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்சியளிப்பது எளிது. கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். இதுவரை நாம் கற்றுக்கொண்டது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ரட்சிப்பு மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும். நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்கு மட்டுமே.